வணக்கம். பாஜக தலைமை எடப்பாடி பழனிசாமி மேல ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. நம்மள கொண்டு போய் முட்டு சந்துல நிப்பாட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாரி. அவருக்கு ஒரு கண்ணு போனா பரவால்ல, பாஜகவுக்கு 2 கண்ணும் போணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவ எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற மாரி புரியல. ஏன்னா, கூட்டணி அமைச்சு ஒரு 8 மாசம் ஆச்சு. 8 மாசத்துல எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பண்ணியிருக்கணும். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சிருக்கணும். பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இத பண்ணி, இப்ப கடைசியில என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் இருக்கிறாரா? இல்ல அவரு கூட்டணி கட்சியோட தலைமையா? அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குது. பாஜக அவர் கூட்டணி கட்சி தலைமைன்னு சொல்லியாச்சு. அமித்ஷா அவர் முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்லல அப்படிங்கிற ஒரு காரணத்த மட்டும் சொல்றாரு. நயினாநாயகன் சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு. இத தாண்டி இவருக்கு என்ன இருக்குது? கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். என்டிஏ கூட்டணி ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். வேற யாராவது மாற்றி பாஜக போடுமா? போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அவங்க இன்னும் சரியான ஒரு முடிவை சொல்லலை, போல வரல. பியூஷ் கோயல் கூட தொகுதி பங்கீடு சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினா ஒரு சொதப்பல். நான் நிர்வாகிகள்கிட்ட கேட்கணும், நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணணும், கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. தொகுதி கேட்குறீங்களா, இந்த தொகுதி அதிமுக கொடுத்துருங்க, நீங்கள் கேட்குற தொகுதி எல்லாமே அதிமுக தொகுதியாக இருக்குது, கொஞ்சம் மாற்றி கேளுங்க அப்படிங்கிற மாதிரியாவது பேசுங்க. எதையாவது பேசி ஏதாவது பண்ணணும்ல. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி கண்மூடித்தனமாக பேசுகிறாரா, இல்லை அவருக்கான அதீதமான ஒரு நம்பிக்கையா அப்படிங்கிறதே புரியல. ஏன்னா அதிமுக தனி பெரும்பான்மையில் தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருக்கார். பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு. பிரச்சாரத்திலாம் அவர் பேச்சு கேட்கவே முடியல. தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஆட்சி அமைக்க முடியும் தனிப்பெரும்பான்மையில்? இன்னைக்கு இருக்கிற பாஜகவோட சூழ்நிலையில் 20% வாக்குகள் பாஜகவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த 20% வாக்குகளை கொண்டு வந்தவர் யார்? அண்ணாமலை அப்போ அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அண்ணாமலையோட பிரச்சாரத்தையும் கெடுத்து வச்சுட்டார். அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்ந்தார். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் திமுக அட்டாக் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வலுவாக அண்ணாமலை பேசுவார். அண்ணாமலையை அட்டாக் பண்ணி பேசினார்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக போகும். இப்போ அண்ணாமலை இவ்வளோ வலுவாக பேசுவார் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். பாஜகவோட கூட்டணி வச்சாச்சுல, அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணட்டும், நல்ல ஆதரவாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பேசட்டும், திமுகவுக்கு எதிராக பேசட்டும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அவரே ஏற்றுக்கிட்டாரு. அவரும் பிரச்சாரத்தில் பேசிட்டாரு, அமித்ஷா முன்னாடியே பேசிட்டாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலையை பயன்படுத்தணுமா வேணாமா? அண்ணாமலை வளர்ச்சி அவருக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு இந்த 2026 தேர்தலோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அண்ணாமலை வலுவாக கொங்கு பெல்ட்டில் உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம கேள்விக்குறி ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். இப்படி பயந்துக்கிட்டு இருந்தால் அரசியலே பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் என்னன்னா திமுக காங்கிரஸுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை அதிமுக பாஜகவுக்கு கொடுக்கல. 20% வாக்குகளை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேணாமா? அவங்க கேட்குற தொகுதியிலும் கொடுக்க மாட்டார். அவங்க கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை, வலு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப பேசுகிறாரு. சரி, இவராவது வலுவான ஒரு அமைப்பில் இருக்காருன்னா இல்லை. உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. உட்கட்சி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாருமே கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் இன்றைக்கி சொல்கிறாரு. இடைத்தேர்தல் வந்தால் கூட நிற்கிறதுக்கு பயப்படுறாரு. உள்ள பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு மாதிரி உள்ள ஒரு பலகீனமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவரை நம்பி நம்ம போய் எப்படி தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. இதை பல கட்சியில் இந்த சீனியர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறார். செங்கோட்டையன் வெளிப்படையாக சொன்னார். வெளிப்படையாக சொன்னனால அவர் கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. எப்போ விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அதை தன்னை திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கலையோ அப்போயே அவர்கிட்ட தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. செங்கோட்டையன் என்ன தப்பாக சொன்னார்? அதிமுக பலகீனமாக இருக்குது, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க. அப்படி உருவாக்குனீங்கன்னா உங்களை ஏற்றுக்குவாங்க, உங்களை பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிட்டு உள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்படி தான் நான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அப்படி தான் அதிமுகவுக்குள்ள ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைங்க? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிட்டு ஓபிஎஸ் வர்றதுக்கு தயாராக தான் இருக்கிறாரு. சசிகலா வர்றதுக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க. வந்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சா, வந்த பின்னாடி என்ன நடக்குங்கிறத இப்போ ஏன் யோசிக்கிறீங்க? அதுக்கப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விடாமல் கட்சி மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும், நம்ம தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னா எதுக்காக இவங்க கட்சியில் இவ்வளோ பேர் வேட்பாளர் தேர்வுக்கு தேர்வு பண்ணி நாங்கள் திமுகவுக்கு எதிராக நாங்கள் நிற்க போகிறோம், வேட்பாளராக நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? சொல்ல போகிறதே கிடையாது. யாருமே அதிமுக சார்பாக போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே இப்போ ஆர்வமே கிடையாது. திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமினால் வைக்க முடியுதா? வைக்கவே முடியல. ஆனால் அண்ணாமலை வைக்கிறார்.
அண்ணாமலை வைக்கிறவரை வந்து அவர் வந்து பாஜகட்ட சொல்லி அவரை தொடர்ந்து புறக்கணிக்கிறதுனால அவர் பிரச்சாரத்தை வந்து கைவிடுறாரு. அவர் சொந்த வழியில் அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அண்ணாமலைலாம் இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்த்து வலுவான கருத்தை வைக்கும்போது அது யாருக்கு சாதகமாக போகும்? அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் சாதகமாக போகும். எடப்பாடி பழனிசாமிக்கு அது சாதகமாக வரும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக வைக்கிற குற்றச்சாட்டுகள் வலுவாக இருக்குதா? அண்ணாமலை வைக்கிற குற்றச்சாட்டுகள் வலுவாக இருக்குதா? நீங்களே அந்த கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலைக்கு ஈக்குவலாக வந்து எடப்பாடி பழனிசாமினால பண்ண முடியல. அண்ணாமலை கொங்கு பேட்டில் வலுவாக உட்காந்துருவார் அப்படிங்கிற ஒரு பயம்தான். 2026 நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னா உங்கள் தலைமையில் அதிமுக இருக்காது அப்படிங்கிறதையாவது நம்புங்க. ஏன்னா இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயம் வந்து சரிப்பட்டு வராது. அதிமுகவுக்கு இது சரிப்பட்டு வராது. ஏன்னா ஆளுமை மிக்க தலைமைகள் யாருமே எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி பயந்ததே கிடையாது. பயப்படவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் துணிச்சலாக அடிப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அந்த மாதிரி இருந்த இடத்துல பயந்து கட்சியை இவங்க அபகரிச்சிருவாங்களா, நம்மள்ட்ட இருந்து கட்சி பதவியை பிடுங்கிடுவாங்களா, நம்மளை அரசியல் அனாதை ஆக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு 2 பேரை வச்சு நம்ம பெரிய அரசியல் ஞானி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறது எடப்பாடி பழனிசாமியோட தவறு அப்படிங்கிறத பாஜக பயங்கரமாக முடிவு பண்ணி வச்சிருக்குது. அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குனது தப்பு. எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டது தப்பு. இன்னைக்கு நயினா நாகேந்திரனை போட்டு வச்சு என்ன நடக்குதுன்னே தெரியல. நயினா நாகேந்திரன் சொல்கிறத கேட்டு பாஜக வந்து இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் நடக்குது. எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க. கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை பண்ணுவார். கண்டிப்பாக பாஜக கேட்குற தொகுதிகளை கொடுக்க மாட்டார், பாஜகவுக்கு துரோகம் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதை அன்னைக்கு அமித்ஷா ஏற்றுக்கிட்டாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கணும், அதிமுக எங்கிட்ட நகர்த்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்தனால அவங்களும் வந்து இதை சம்மந்தமாக எந்த பெருசாக முடிவு எடுக்காமல் அவர் சொன்னதை கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? விஜய்க்கு வர கும்பல் எடப்பாடி பழனிசாமிக்கு வருதா? வரலையே. விஜய்க்கு வந்து தன்னிச்சையான கும்பல் வருது, எழுச்சியான ஒரு கும்பல் வருது. எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்து கும்பலை கூட்டுறாரு. கும்பலை கூட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குற அளவுக்கு நடக்குதா? ஒன்றுமே நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி கண்ணு முன்னாடி விஜய் அவருடைய தாவேகா கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவில் ரொம்ப அதிருப்தியானவங்கெல்லாம் அந்த சைடு போகிறாங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அந்த சைடு போன பிறகு நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நமக்கு தாவேகா வந்து மிகப்பெரிய ஒரு பலம், போகலாம் அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஒரு மாற்று தலைவராக வந்து திமுகவுக்கு ஒரு மாற்று தலைவர், திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று தலைமை அப்படின்னா அது அதிமுக அப்படிங்கிறது போயிடுச்சு. தாவேகா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது ரொம்ப இதாக மாறிடுச்சு. அப்படியே சூழ்நிலையை மாற்றிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராகவோ அதிமுகவோட தலைவராகவோ இருந்தாருன்னா சுலபமாக திமுகனால ஜெயிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு தாவேகா அப்படின்னு ஒரு இயக்கம் வந்த பிறகு அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப எளிதாக ரொம்ப சுலபமாக பாஜகவோட ஆதரவோட திமுக அமைச்சர்கள் மேலே வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து அமலாக்கத்துறை, சிபிஐ அப்படி இப்படின்னு ரைடை விட்டு நம்ம வந்து ஜெயிச்சிட முடியும், ரொம்ப எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அது தப்பு. அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும். பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்ச பிறகு 8 மாதம் ஆன பிறகு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இன்னும் தொகுதி பங்கீடு பேசலை, இன்னும் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தலை, இன்னும் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தலை. வர்ற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டணி பலத்தை அதிகப்படுத்தணுமா வேணாமா? அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஓப்பன் பண்ணவே இல்லை. யாருமே வரமாட்டேறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. டிடிவி தினகரன் வந்து கூட்டணியை விட்டு ஓடுறாரு. யாருக்காக ஓடினாரு? நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை சரியில்லை, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அழிக்கிறாங்க, என்டிஏ கூட்டணி அழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில் ஓடுறாரு. ஓபிஎஸ் ஓடுறாரு, எல்லாருமே ஓடுறாங்க. இருக்கிறவங்க தெரிச்சு ஓடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். ஏன் நம்ம சரியில்லைன்னு உணர மாட்டேறீங்க? அவங்க போனால் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களே, அது தப்பு இல்லையா? அவங்க போனாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டங்கிறது உங்களால் உணர முடியுதா? இல்லை அவங்களுக்கு பதிலாக நாங்கள் மாற்றலாம் ஏற்பாடு பட்டோம், என்ன பண்ணீங்க அதையாவது மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய கட்சிக்காரங்களுக்காவது சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்குது. இப்போ என்னன்னா என்டிஏ கூட்டணி 8 மாதமாக வந்து அதிமுகவோட கூட்டணி போட்ட பிறகு பெருசாக வந்து எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் இல்லை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் பேசின பிறகும் ஒன்றுமே செயல்பட முடியல அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து என்னன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படி யோசிக்கிறாங்கன்னா ராகுல் காந்திக்கு இணையாக தான் பேசுகிறாங்க. ராகுல் காந்தி எப்படி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தன்னை ஒரு பிம்பமாக பெரிய ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டாலும் கடைசியில் கோமாளி ஆக்கி விட்டுறாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டேறாங்க. அதே போல் தான் எடப்பாடி பழனிசாமியும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுகவுக்குள்ள கூட்டணி வச்சது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதிமுக பாஜகவுக்கு கொடுக்காது அப்படிங்கிறத பாஜக உணர்ந்துருச்சு.
இப்போ போய் தேர்தல் நெருக்கம் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்களும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த முடியல. எடப்பாடி பழனிசாமி நடத்தலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நயினா நாகேந்திரன் பேச்சை நம்பி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறத பாஜக தலைமை ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனசங்கடத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.